ஹாய் லவர்ஸ், இந்த இரண்டோட ஒரு சின்ன மோட்டிவேஷன் வீடியோ தான் இது. சரி, நியூ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 6 to 7 hours இருக்கும்போது அம்மாவுக்கு ஃபுட் வாங்கலான்ட்டு நம்ம வெஹிக்கிள் எடுத்துகிட்டு ரிட்டர்ன் வரும்போது பார்த்திங்கன்னா சடனாக மோட்டர் ஆஃப் ஆயிடுச்சு. என்ன கம்ப்ளைண்ட் தெரியல. நானும் கீ ஆன் ஆஃப் பண்ணி போட்டதில் டிஸ்பிளேல எம்னு ஒரு சிம்பிள் காட்டுச்சு. பட் இது ஆக்சுவல் கம்ப்ளைண்ட் என்னன்னு தெரியல. நானும் ரிட்டன் வண்டியை கொண்டு வந்துட்டேன். பிரச்சனையே இல்லாமல் ஆரம்பிக்கலான்னு போது நமக்கு புது பிரச்சனையோட தான் நியூ இயர் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இதை நம்மளால் ஈஸியாக ரெக்டிஃபை பண்ணிட முடியும், ப்ராப்ளம் கிடையாது. அண்ட் லாஸ்ட் இயர் 2025 நான் பட்ட அவமானங்கள் அதில் பெஸ்ட் இது. அண்ட் ஒரு 2 அச்சீவ்மெண்ட்டை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். மக்களே, லாஸ்ட் இயரில் நிறையா அவமானங்கள் பட்டிருக்கேன். அதில் பெஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ChatGPT யூஸ் பண்ணது. இதில் என்ன அவமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். நான் டெக்கில் எலக்ட்ரானிக் டெவலப்பர் அண்ட் டிஎல் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டீம் மீட்டிங் போய்ட்டு இருக்கும்போது ஒரு ஹெட்டிங் கேட்டிருந்தாங்க. எல்லா டீமும் இருக்கிற இடத்துல நான் ChatGPT யூஸ் பண்ணி ஒரு ஹெட்டிங் கொடுத்துருந்தேன். எப்பட்றா அப்படின்னு என்னோடய எக்ஸ் பாஸ் கேட்டார். இந்த மாதிரி ChatGPT யூஸ் பண்ணி எடுத்து கொடுத்தேன் அப்படின்றதுக்கு அவர் ஒரு வார்த்தை சொன்னார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீ எல்லாம் ChatGPT யூஸ் பண்ணினா நாங்களாம் என்னடா பண்ணுறது அப்படின்னு. ஏன்னா அவங்க டெக் சாஃப்ட்வேர் டெவலப்பர், நான் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிஎல் தான், நான் டெக்கில் இருக்கேன். இதுதான் எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு மோசமான அவமானமே. அண்ட் மக்களே, இப்போ நம்ம கதைக்கு வருவோம். நம்ம வெஹிக்கிளில் பார்த்திங்கன்னா மோட்டர் ரன் ஆகலையில் அதுக்கு என்ன கம்ப்ளைன்னு நம்ம அந்த ChatGPT வச்சு சர்ச் பண்ணதில்ல. அதில் இந்த ஹால் சென்சார் ஒர்க் ஆகலை. சரின்னு சொல்லிட்டு அதுக்கு ஆல்டர்னேட்டிவான சென்சாரையும் நம்ம ஃபைன் பண்ணி லோக்கலில் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இப்போ அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணி ஒர்க் ஆகுதாங்கிறத செக் பண்ணி பார்த்தலாம். பட் ஆக்சுவலாக ஒர்க் ஆகுமா இல்லையான்னு எனக்கு 100% தெரியாது. எனக்கு இதில் அனுபவம் கிடையாது. நம்மளோட பேசிக் நாலேஜ் ப்ளஸ் இந்த மாதிரி ஆன்லைனில் சர்ச் பண்ணி தான் இதை நம்ம எல்லாமே ட்ரையல் பார்த்துட்ருக்கோம். சேம் இது போல் தான் மக்களே, இவ்வளோ பெரிய சக்கரத்தில் அந்த சின்ன ஒரு சென்சார் ஒர்க் ஆகாதனால தான் இந்த வீலே நமக்கு ஒர்க் ஆகலை. அந்த மாதிரி தான் நம்மளோட லைஃப்லேயும் இந்த மாதிரி சின்ன இரிட்டேட் ஆகிற மாதிரி கொஸ்டின்ஸை கேட்டு நம்மளை நிறைய பேர் மேலே போக விடாமல் பண்ணிகிட்டே கிடப்பாங்க. பட் என்கிட்ட பணி இல்லை, ஹையர் ஸ்டடீஸ் நான் பண்ணல, எனக்கு நிறைய லாங்குவேஜ் தெரியாது, அப்படிங்கிறதுனால தான் எனக்கு கிடைக்க வேண்டிய ரெக்ரெட்ஸ் கிடைக்கல அப்படிங்கிற தாட்டை விட்டுருங்க. நீங்கள் ஒரு ஃபீல்டு இருக்கீங்கன்னா அதுக்குன்னு தேவையான ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜை யூனிக்காக நீங்கள் டெவலப் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டியது தானாகவே கிடைக்கும். என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறது. ஏன்னா ப்ரீவியஸில் நான் ஒர்க் பண்ண கம்பெனியில் என்னோடய ரோலுக்கு பார்த்தீங்கன்னா 3 பேரை வேலைக்கு வச்சுருக்காங்க. இதுவே எனக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். மக்களே, ஃபைனலாக சக்கரை சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. இதோட ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருக்குது. நீங்களும் அவமானங்கள் போட்டிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.